கிருஷ்ணபிரியா அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணபிரியா. நான் இன்னைக்கு பேசவிருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாயின் சிறப்புகள். இப்போ செவ்வாயினாவே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். பேரிலேயே வாயுள்ள கிரகம் வந்து செவ்வாய் தான். அப்போ செவ்வாய்னா எப்படி இருப்பாங்க? நல்லா பேசுகிற பேச்சு திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க, நல்ல தைரியமானவங்களாக இருப்பாங்க. இன்னொன்று செவ்வாய் வந்து கலகப்பிரியன். அப்போ அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? நல்லா கலகலன்னு இருக்கும், சண்டைக்கு உகந்த இதாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட தனி சிறப்பு. அப்போ வாயுள்ள கிரகம் செவ்வாய். இப்போது செவ்வாயினாலே ஒரு வேகம்னு சொல்லலாம். இளமை துடிப்புள்ள கிரகம் வந்து செவ்வாய் தான். இப்போது செவ்வாய்க்கு பல பேர் இருக்குது. அதில் அங்காரகன், பூமிக்காரகன், இந்த 2 பேரும் தான் வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதாக இருக்குது. இப்போ அங்காரகன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா, செவ்வாயோட அப்பா தந்தை பார்த்திங்கன்னா பரத்வாஜ முனிவர். அவங்களோட பரத்வாஜ முனிவருக்கு பிறந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டதால தான் இவங்களுக்கு வந்து அங்கக்காரகன்ற பேர் இருந்தது. அது நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னா அங்காரகன் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி இவர் வந்து பூமிக்காரகன். அப்போது ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்? அவங்க நல்ல நிறைய இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இல்லை மண்ணால் இதான தொழில் செஞ்சு நல்ல இடத்துல இருக்கிறது, இதெல்லாம் வந்து செவ்வாய்க்குது. இவருக்கு வந்து சக்திதரன், குமாரன், மகாகாயன், மங்களன், தனப்பிரதன், லோகிதாங்கன், ரோகநாசனை, ரக்தவஸ்ரன், ரத்தாய தேசனன், ரத்தர்ணன், ஹோமகுண்டலி என்று இந்த மாதிரி பல பேர் இருக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சது என்னென்னா அங்காரகன், பூமிக்காரகன்னு தான் அதிகம் சொல்கிறோம். இப்போ செவ்வாய்க்கு பார்த்திங்கன்னா 2 மனைவி இருக்காங்க, மாலினி, சுசீலினின்னு. இப்போ பூமிக்காரகன்றதுனால இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த மண்ணால் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, இல்லை வீடு கட்டி இது பண்ணுறது, இன்ஜினியரிங், இதெல்லாமே வந்து செவ்வாய்க்கு உண்டான இது தான். அந்த காலத்தில் செவ்வாய் இது வந்து யுத்த கடவுளாகவும் வந்து வழிபட்டிருக்காங்க முன்னோர்கள். இப்போ செவ்வாய்னாவே சிவப்பு. இப்போ நம்ம வந்து இப்போ ராக்கெட் அனுப்பி இது பண்ணிலாம் வந்து செவ்வாய் கிரகத்தில் பார்த்து நம்ம வந்து செவ்வாய் சிவப்பு கலர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள்லாம் வந்து செவ்வாய் சிவப்பு அப்படின்னு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இவருக்கோட காரகன்லாம் பார்த்திங்கன்னா இளைய சகோதரம் சொல்லலாம், இரத்த உறவுகள், பங்காளி, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லலாம். பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர்காரகன், ஆண்களுக்கு வந்து தைரியக்காரகன், வீரியக்காரகன் சொல்லலாம். இவர் வந்து தெற்கு திசைக்கு அதிபதி இவர் தான். அதே மாதிரி பஞ்சபூதத்தில் வந்து நெருப்பு காரகன் வந்து செவ்வாய் தான். அதே மாதிரி மேஷத்துக்கும் காலபுருஷன் 1, மேஷத்துக்கும் காலபுருஷன் 8 விருச்சகத்துக்கும் அதிபதி வந்து செவ்வாய். அதே பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சம் பெற்றிருக்காரு, கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்காரு. இப்போ செவ்வாயோட உயிரெண் பார்த்திங்கன்னா 9. செவ்வாயோட நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். அப்போது இவர் வந்து நெருப்போட ஸ்வரூபம் கொண்டதுனால நெருப்பு சம்பந்தமான வேலைகள்லாம் கூட ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் செய்யலாம். அதே மாதிரி ஒருவருக்கு நல்ல நிர்வாகத்திறனை கொடுக்கக்கூடியது கூட பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். இன்னொன்று பொதுவாகவே வந்து செவ்வாய் வந்து இரத்தக்காரகன். அப்போ வந்து ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்க பிளட் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ செவ்வாய் நீச்சமாகவோ இல்லை பாதகத்துலேயோ இல்லை அஸ்தமனத்துலேயோ இருந்தால் அப்போ அவங்க வந்து கொஞ்சம் ரத்தத்தில் கவனம் இது பண்ணி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆயுதம் சம்மந்தப்பட்டதுக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாய் தான். அப்போ இராணுவம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் போகலாம். அதே பார்த்திங்கன்னா மாந்திரீகம் செய்யறதுக்கு கூட செவ்வாய் பலம் வந்து தேவை தான். இப்போ வந்து செவ்வாய்க்கு நம்ம எந்த கடவுளை வழிபடணும்னா சுப்பிரமணியர் வழிபடலாம், துர்க்கை, காளியம்மன், அதுவும் இப்போ ஒரு பெண் உக்ர தெய்வங்கள்லாம் கூட வழிபடலாம். இப்போ ஜாதகருக்கு சந்திரனும், அதாவது வளர்பிறை சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இல்லை பார்வையோ இதாக இருந்ததுன்னா, சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் இருக்க இதுன்னு சொல்லலாம். அப்போ அவங்க வந்து செவ்வாய் திசையில் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, நல்ல முன்னேற்றமாகவும் இன்பமாகவும் இருக்கக்கூடிய இது வந்து செவ்வாய் இது சந்திரன் சேர்க்க இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதே பூமிக்காரகன்றதுனால இப்போ செவ்வாய் இதில் வந்து பாவ கிரகம், அதுவே பாவ கிரகம் தான். ஆனால் அது வந்து சுப கிரகங்களோட பார்வையோ சேர்க்கையோ இருந்துச்சுன்னா அது சுப பலனை தான் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் ஜாதகருக்கு வலிமையாக இருந்தால் அவர் நல்ல சுறுசுறுப்பானவராக இருப்பாங்க, நல்ல ஸ்பீடாக இருப்பாங்க.
இப்போது வந்து செவ்வாய் நிலை வந்து ஒருவருக்கு இப்போ கெட்டிருந்தால் அவங்க பார்க்குறதுக்கும் எப்படி இருப்பாங்க, ஒரு தைரியமானவங்களாக இல்லாமல் கொஞ்சம் பயந்த சுபாவம் உடையவங்களா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இப்போ செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்னலாம் படிக்கலாம், என்ன வேலை செய்யலைன்னா இன்ஜினியரிங் இது பண்ணி எடுக்கலாம், அப்புறம் சீருடை அணியம் பணி இது பண்ணலாம், அதிகாரமிக்க பணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம், தலைமை பொறுப்பு இதுக்கெல்லாம் வந்து இது பண்ணலாம், இராணுவம், அப்புறம் ரத்தம் சார்ந்த மருத்துவம், லேப் டெக்னீஷியன்ஸ், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலாம். அதாவது செவ்வாய் நல்லா இருந்தால். இப்போ செவ்வாயோட அதிதேவதைன்னு பார்த்தீங்கன்னா நிலமகள். அப்போ செவ்வாயின் வாகனம் வந்து ஆட்டுக்கிடா. அப்புறம் அங்காரகனோட தானியம் பார்த்தீங்கன்னா துவரை. அப்போ செவ்வாய்க்கு பிடித்த மலர் என்னென்னா செண்பகப்பூ. இப்போது சகிப்புத்தன்மை, தைரியம், வீரம் மற்றும் இந்த ஆசை இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறிக்கிற கிரகம் கூட செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாய் நல்லா இருந்தால் அவங்களோட எண்ணம் இது தைரியம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்புறம் செவ்வாய்க்கு பிடித்த சுவை பார்த்திங்கன்னா துவர்ப்பு. அவருக்கு பிடித்த உலோகம் பார்த்திங்கன்னா செம்பு. இப்போது ஜாதகருக்கு 12 செவ்வாய் இருக்குன்னா சரியான தூக்கம் இல்லாத இந்த மாதிரி சிரமப்படுறவங்களாம் இருப்பாங்க. அதே 11 இருந்தாங்கன்னா இப்போ நல்ல சம்பாரிச்சாங்கன்னா கூட செலவு ஒரு பக்கம் அதுவும் சேர்த்து இதாக இருக்கும். இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமனமாவோ இல்லை அஸ்தமனம், பாதகம் இந்த மாதிரி கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக, அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லதோ நிம்மதியாகவும் இருக்காது. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா முருகர் வழிபாடு பண்ணலாம், அது கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பார்த்திங்கன்னா விளக்கு போடலாம். காலையில் 6 to 7 அப்போ விளக்கு போட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுலாம் வந்து அதோட தாக்கத்தை குறைக்கும். அதே ஒரு ஆணுக்கு வந்து செவ்வாய் வந்து இந்த மாதிரி கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய திதி சூன்யமாவோ இல்லை நீச்சத்துலேயோ இல்லை பாதகத்துலேயோ இருந்ததுன்னா அவங்களும் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் பயந்த சுபாவமாக, அதாவது முடிவெடுக்க முடியாமல் இருப்பாங்க, துணிஞ்சு செய்ய மாட்டாங்க இது கெட்டிருக்கவங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க இந்த பரிகாரங்கள்லாம் செய்யும்போது அதுவும் வந்து அவங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் இதையும் கொடுக்கும். இப்போ செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது, செவ்வாய் சனி சேர்க்கை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது அது இப்போது எல்லா நேரமும் அதோட இதை கொடுக்காது. அந்த தசாபுத்தி நடக்கும்போதும் கோச்சாரம் இது பண்ணும்போது மட்டும்தான் வந்து அதோட பலன் கொடுக்கும். அப்போ அந்த நேரங்களில் நம்மளால் முடிஞ்ச பரிகாரங்களை செஞ்சு நம்ம அதுலேருந்து விடுவிச்சுக்க பார்க்கணும். அப்போது இதே செவ்வாய்க்கு வந்து ஆட்சி வீடான மேஷத்துலேயும் விருச்சகத்துலேயும் இருக்கும்போது உடல் பலமும் மன உறுதி, துணிச்சல் மிக்கவராக இருப்பாங்க. அதாவது மேஷத்துலேயும் விருச்சகத்துலேயும் செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க பார்க்க நல்லா இப்படி இருப்பாங்க. இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும், நினச்சதை செய்கிற இதோடு இருப்பாங்க, பிடிவாதத்தோடையும் இதோடையும் இருப்பாங்க. இப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்தக்கூடிய கிரகம்னா வந்து அது சூரியன் தான். அப்போ சூரியனுக்கு நம்ம வந்து சிவன் வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி செவ்வாய் புத்தி இதாக நீச்சத்துலேருந்து இந்த மாதிரி கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து அதை அடக்கக்கூடிய கிரகமான சூரியனை நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு அந்த தாக்கமும் கொஞ்சம் குறையும். இப்போ செவ்வாய்க்கான பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரத்த தானம் செய்யலாம். அப்போ செவ்வாய்னாவே வந்து நெருப்பு. ஸோ இந்த தீச்சட்டி எடுக்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு அந்த நேரங்கள் அதை செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதோட தாக்கம் வந்து குறையும். இப்போ பூமிக்காரகன்றதுனால இப்போ செவ்வாய்னாவே வந்து உறவுக்காரகன், இரத்தக்காரகன்னு சொல்லிட்டோம். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு வந்து சொத்து பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரும். அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஏதோ 5 or 10 குறையுதா, சரி வரலும் வரட்டும்னு விட்டுறணும். நம்ம அந்த நேரத்தில் வந்து சண்டை போட்டு இது பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டைமில் விட்டு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நல்லா இருப்போம். ஸோ செவ்வாய்னாவே சகோதரம் அப்படின்னும் போது நம்மளால் இப்போ நம்ம கூட பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னும் போது நம்மளால் ஏதாவது முடிஞ்சால் ஒரு சின்ன உதவி அந்த டைமில் செய்கிறது கூட ஒரு பரிகாரம் தான். அப்போ செவ்வாய் வந்து பெண் வீட்டில் நின்று நீச்சமாக அந்த மாதிரி இப்போது விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமாக இருக்கும் 9ஆம் வீட்டில். அப்போ அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கோவில் பரிகாரங்கள் எடுக்கலாம். அப்போ கோவில் பரிகாரம்னும் போது பெண் தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள் வழிபாடு கூட இன்னும் நல்ல சிறப்பு. மாசாணியம்மன் கோவில், அப்புறம் பிரத்யங்கரா தேவி இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் கூட வழிபடலாம். இன்னொன்று பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கணவர் காரகன்றதுனால செவ்வாய் நீச்சமனமாகவும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் நம்ம வந்து ஒரு முருகர் கோவில்லையோ இல்லை அம்பாளுக்கோ இல்லை அம்மனுக்கோ நம்ம என்ன பண்ணலான்னா குங்குமம் வந்து தானமாக கொடுக்கலாம். கோயிலில் கொடுத்தோம்னா அது 4 பேர் வச்சுக்கிட்டா கூட நமக்கு அதோட தாக்கம் வந்து குறையும்.
ஸோ சுப்பிரமணியர் வழிபாடு, அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் தான் ரொம்ப சிறப்பான இது. அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சுருக்குடி, வைத்தீஸ்வரன் கோயில், பழனி, இந்த 3 ஸ்தலங்களும் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானே வந்து பூஜித்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டெய்லி இதோட இந்த செவ்வாய் பிரச்சனையிலேருந்து இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். இன்னொன்று காயத்ரி மந்திரம், செவ்வாயோட காயத்ரி மந்திரம் கூட செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் ஒரு 9 டைம் சொன்னோம்னா ரொம்ப சிறப்பு. அப்புறம் அருணகிரிநாதரோட திருப்புகள் படிக்கலாம். அப்புறம் விபத்தில் சிக்கி இதாக இருக்குது, இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஏதோ இது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செய்யலாம் அவங்களுக்கு. இன்னொன்று நம்ம டெய்லி பார்த்திங்கன்னா அனுதினமும் சுப்பிரமணியர் வழிபாடு இல்லை பெண் உக்ர தெய்வ வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது நம்ம அதோட தாக்கத்துலேருந்து குறைஞ்சி நல்ல நிலைமைக்கு வரலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சதீஷ் ஐயாக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மிக செவ்வாயின் சிறப்புகள் என்ற தலைப்பில் மிக சிறப்புரையாற்றிய மாணவி கிருஷ்ணபிரியா அவர்களுக்கு ஜெயலலிதா மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். இந்த மாணவி வந்து இப்போ தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த அளவுக்கு சிறப்பாக சொல்கிறது பெரிய உங்களுடைய ஆசீர்வாதம்லாம் அந்த பொண்ணுக்கு வரணும், பெரிய லெவலில் அந்த பொண்ணு பிரபல ஜோதிடராக ஆகணும்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்.